நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 29. வண்ணக்கம்பளத்தை தைத்து செல்லும் ஊசி நூல் என காட்டுக்குள் சென்ற சிறு பாதையில் நடந்து கொண்டிருந்தனர். ஊர்வசி ஆலயம் அமைந்த சோலை விட்டு கிளம்பும் போது பீமன் மூச்சை குவித்து இழுத்து தொலைவில் எழுந்த மெல்லிய நறுமணத்தை முகர்ந்து அத்திசை நோக்கி ஓநாய் போல மூக்கு கூர்ந்தபடி நடந்தான். அந்த மனம் மிக அருகே என ஒரு கணம் வீசியது. மிக அப்பால் என மறுகணம் தோன்றியது. அது வெறும் உள மயக்கே என அடிக்கடி மாயம் காட்டியது. அந்த ஊசலில் ஆடி சலித்து அதை முழுமையாக விலக்கியபடி நடந்தபோது அதுவே வந்து அவர்களை அழைத்து சென்றது. ஊர்வசியின் ஆலயத்திலேயே அவர்கள் ஓர் இரவை கழித்தனர். இரும்பு நீர்மை என குருதி மாறி தசைகள் மேல் பேரெடையை சுமத்தியது போன்றதொரு களைப்பு பீமனை ஆட்கொண்டது. உடலை சற்றும் அசைக்க முடியாதவனாக அவன் சருகு மெத்தை மேல் படுத்து இருண்டுவிட்ட வானை நோக்கி கொண்டிருந்தான். விண்மீன்கள் துளித்து ஒளி கொண்டு ததும்பி அதிர்ந்து நின்ற வானம். மெல்லிய அதிர் ஒன்று நிகழ்ந்தால் அவையெல்லாம் பொலபொலவென உதிர்ந்து மண்ணை நிரப்பிவிடும் என்று இளவயதில் கேட்ட கதையை நினைவு கூர்ந்தான். அவன் அருகே அமர்ந்திருக்க சதுசரங்கத்தின் ஏரிக்கு மேல் எழுந்த விண்மீன் பரப்பை சுட்டி காட்டி தருமன் சொன்னான், அங்கு நின்றிருப்பது இலைக்கருமை தழைத்த ஒரு பெருமரம் வந்தா. அதில் கரிய சிறகுள்ள பறவைகள் என இப்போது பரந்தலைபவர்கள் கந்தர்வர்கள், கண்ணுக்கு தெரியாத இன்னிசை எழுப்புபவர்கள் தேவர்கள். அந்த இனிய மனம் அதன் மலர்கள் எழுப்புவது. அவ்வெண்ணம் எழுந்ததுமே திரும்பி விடலாம் என்று தோன்றியது. மறுகணமே உள்ளம் எழுந்து கிளம்பிவிட்டது. உடலை அசைக்க அவனால் முடியவில்லை. இரும்பு துண்டில் கட்டப்பட்ட பறவை என அது சிறகடித்து சுழன்று வந்தது. அறியா மனம் ஒன்றை தேடி அலைவதன் அறிவின்மையை அவன் அருகில் மலை என கண்டான். அது வெறும் உளமயக்கு அல்லது ஓராக நகர்வு. அதை பருவெளியில் தேடுவதைப் போல பொருளிலா செயல் பெரிதொன்றில்லை. ஏன் இதற்கென கிளம்பினேன்? உண்மையிலேயே அவள் விழிகணிந்து கேட்ட அக்கணத்தில் என் உள்ளம் எழுச்சி கொண்டதா? இல்லை, நான் நாப்போக்கில் சொன்னதைப் போல அர்ஜுனன் மீண்டு வந்தான் என்பதனால்தான் என்பதே உண்மையா? அல்லது அங்கே இருந்த சலிப்பை வெல்லவா? ஒருவேளை நானும் ஒரு பயணம் செய்ய வேண்டும் என்னும் சிறுவனுக்குரிய வீம்பா? எதுவோ ஒன்று. ஆனால் இனிமேலும் இதை நீட்டித்தால் வீணன் என்றே ஆவேன். அவன் உள்ளூர புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். ஆனால் உடல் கற்சிலை என மண்ணில் அழுந்தி கிடந்தது. பெருமூச்சுடன் கலைந்து, நாம் எங்கு செல்லவிருக்கிறோம் என்றான். அரேன் என்றான் முண்டன். ஏனென்றால் நானும் இந்த பயணத்தை முதல் முறையாக நிகழ்த்துகிறேன். என்னிடம் கதைகள் உள்ளன என்பதற்கப்பால் நானும் உங்களை போன்றவனே என்றான். பீமன் நெடுநேரம் வானை நோக்கி கொண்டிருந்தான். மீண்டும் பெருமூச்சுக்கள் விட்டபடி தன்னுணர்வு கொண்டு, இது முடிவடையாத பயணம் என தோன்றுகிறது. மறுமுனையில் ஒளி தெரியா சுரங்கப்பாதை என்றான். எல்லா அகவழி பயணங்களையும் போல என்றான் முண்டன். பீமன் கையூன்றி தன் உடலை புரட்டி ஒருக்களித்து, உம்மிடம் கதைகள் உள்ளன அல்லவா? அவற்றை கொண்டு கழங்காடவும் அறிவீர். ஆடுக என்றான். இப்போதா என்றான் முண்டன். இப்போது ஒளி இல்லை. கழங்குகள் கண்ணுக்கு தெரியாது. பீமன், கைகள் கழங்குகளை அறிந்தால் போதும் என்றான். முண்டன், ஆம், அதுவும் மெய்யே என்றான். எழுந்தமர்ந்து தன் இடைக்கச்சையிலிருந்து கழற்சி காய்களை எடுத்து பரப்பினான். அவன் கைகள் அதில் ஓடத் தொடங்கின. பெயர்கள், பெயர்களின் நிறையன்று பிரிதில்லை. நிறையெனில் சரடு எது? சரடெனில் வலை எது? பெயர்கள் விண்மீன்கள் போல தனிமை சூழ்ந்தவை. மின்னி நடுங்கும் விழிகள் அவை. இருள் சூழ்ந்த ஒளித்துளிகள். எவ்வொலிகளின் துளி வடிவுகள் அவை. அவன் நாவிலிருந்து பொருளின்மை சூடிய சொற்கள் பொழியலாயின. விஷ்ணு, பிரம்மன், சந்திரன், புதன், புரூரவஸ், ஆயுஷ், நகுஷன். ஆ, இடக்கை அள்ளிய இவையவை? லட்சுமி, சரஸ்வதி, தாரை, இளை, ஊர்வசி. ஓ, இவள் இந்துமதி, இவள் அசோககுமாரி. கழற்சிகள் அவன் கைகளில் அந்திப்பறவைகள் சேர்க்கேறும் மரக்கிளையில் என பூசலிட்டு சுற்றி வருவதை காண முடிந்தது. கலையறிந்தவள் இந்துமதி, திருமகள் அசோககுமாரி, தனியள் ஊர்வசி, கோட்டையிற் கொற்றவை போலும் அவள். ஆ, இவள் தாரை, மூதன்னை, குருதி ஊறிய முதல் கருவறை. நோக்குக, இது இழை. இருமுலையில் ஒன்று நஞ்சு, ஒன்று அமுது.
இரு விழிகளில் ஒன்று ஆண் ஒன்று பெண். இவன் சந்திரன், வளர்ந்து மறைந்து மீண்டும் எழுந்து தேய்ந்தெழுகிறான். புரூரவஸ், இவள் ஊர்வசி, இருண்டிருக்கிறாள், கரியள். அவன் சொற்கள் ஒழுகிச் சென்றன. பொருளின்மை கொள்கையில் சொற்கள் மேலும் மேலும் நுண்மையாகின்றன. ஆடை கழற்றிய குழவிகள் போல, இல்லை, எங்கும் தொடாத ஒளி போல. சொற்களை அவன் அச்சத்துடனும் திகைப்புடனும் நோக்கி கொண்டிருந்தான். சொற்கள் ஏன் ஒன்றுடன் ஒன்று இணைவதே இல்லை? அவை பொருள் என்னும் பிரிதொன்றால் இணைக்கப்படுகின்றன. அக்கணங்களுக்கு மட்டும் விளிம்புரசி கொண்டு விலகிவிடுகின்றன. விண்மீன்கள் ஏன் உரசிக்கொள்வதும் இல்லை? இவள் என்றான் முண்டன். அவன் கையில் ஒரு கழற்சிக்காய் இருந்தது. மற்ற அத்தனை காய்களும் மெல்ல நாகம் பெட்டிக்குள் சுருண்டமைவது போல சரடாக மாறி அவன் கச்சைக்குள் சென்று அமைந்தன. இவள் அவளே என்றான். யார் என்றான் பீமன் கனவு குரலில். இவளை உமை உருவாக்கினாள் என்பது கதை என்றான். சொல்க என்றான் பீமன். பெண்ணை எதிலிருந்து எழுந்தவள் என வகுக்கும் ஒரு நிமித்திக மரபுண்டு. மண்ணில் மைத்திலி, புனலில் சத்தியவதி, அனலில் துருபதன் கண்ணி. அரசே, காற்றில் பிறப்பவர்களும் உண்டு. தாமரையில், அல்லியில், குவளையில், மந்தாரையில், செண்பகத்தில் பிறப்பவர்களும் உண்டு. வெண்தூவி அன்னத்தில், தாவும் சிட்டுக்குருவியில், மீன் கொத்தியில் பிறப்பவர்களும் உண்டு. மீனிலும் சங்கிலும் முத்துச்சிப்பியிலும் எழுந்தவர்களும் உண்டு. இவள் மரத்தில் மலர்ந்தவள். ஆகவே இவளை அசோக சுந்தரி என்று சொல்கின்றனர் முனிவர் என முண்டன் சொன்னான். பார்க்கடலை விண்ணவரும் ஆளுலகோரும் சேர்ந்து கடைந்த போது எழுந்தது கல்பமரம். அதன் அலைவளைவு தண்டாக, நுரைகள் தளிரென்றாக, துமிகள் மகரந்தம் என்று மாற உருக்கொண்டெழுந்தது. நோக்குவோர் இயல்புக்கேற்ப வண்ணமும் மனமும் கொள்வது. தூய நெஞ்சத்து முனிவருக்கு வெள்ளை மந்தாரம், கண்ணில் காமம் விரிந்த கண்ணியருக்கு நெஞ்சை மயக்கும் பாரிஜாதம், அழிவின்மை கொண்ட தேவருக்கு அது சந்தனம், இன்பம் நாடும் உலகோருக்கு அசோகம், தெய்வங்களுக்கு படையலாகும் போது ஹரிசந்தனம். இளைஞனாகவும் கண்ணியாகவும் ஆகி காதலாடும் பொருட்டு விண்ணில் உலாவிய சிவனும் உமையும் தொலைவில் எழுந்த நறுமணத்தை அறிந்தனர். அது பாரிஜாத மனம் அல்லவா என்றாள் உமை. ஹரிச்சந்திர மனம் வீசும் அது கல்பமரம், பார்க்கடலில் எழுந்தது என்றான் சிவன். அவர்கள் அருகணைந்த போது அன்னை அவன் தோளை அணைத்து தன் முலையொன்றால் அவனை எய்து, எனக்கு மட்டும் ஏன் அது பாரிஜாதம் என்றாள். ஆம், இப்போது நான் மந்தாரத்தை உணர்கிறேன் என்றான் சிவன். அவர்கள் தழுவி கொண்டனர். இரு உடல்களாக இருவகை அனல் கொண்டனர். முடிவிலா ஆடல் நிகழலாயிற்று. உமை மூச்சொலிக்கிடையே அவன் காதில், அது சந்தனம் என்றாள். ஆம் என்றான் அவன். எழுந்து அமர்ந்து அவன் விழிகளை விலக்கும் பொருட்டு மறுபக்கம் நோக்கிய தேவி அந்த மரத்தை பார்த்து, என்ன மரம் இது? எதை நமக்கு காட்டுகிறது என்றாள். நாம் யார் என்று என்றான். நான் இப்போது யார் என்றாள். அதை கேள் என்றான் சிவன். அவள் கை நீட்டி ஒரு மலரை பற்றி, அசோக மனம் என்றாள். உலகியலின் நறுமணம். நீ அகம் கனிந்து அன்னை என்றாகி இருக்கிறாய் என்றான் சிவன். அவள் அந்த மலரை பறித்து கையில் எடுத்தாள். அது ஓர் அழகிய கண்ணி என அவள் முன் நின்றது. சிவன், நீ உளம் கொண்ட மகள் என்றான். இவளை அசோக சுந்தரி என்றழை. உமை அவளை அருகழைத்து நெஞ்சோடு அணைத்து குழல் முகர்ந்தாள். இனியவள் என்றாள். இவளுக்கு உகந்த துணைவன் எங்குள்ளான் என்று திரும்பி தன் கணவனிடம் கேட்டாள். தேவகண்ணி இவள், தேவர்க்கரசனுக்கன்று பிறருக்கு துணையாகலாகாது என்றான். தேவர் தலைவனுக்கு அரசி இருக்கிறாள் என்ற உமை, தேவர்க்கரசனுக்கு நிகரென்றாகி அவன் அரியணையில் அமர்பவனுக்கு துணைவியாகுக என்றாள். சிவன் நகைத்து, அத்தகைய ஒருவன் பிறக்க இன்னும் நீண்ட காலமாகும். சந்திரகுருதி மரபில் ஆயுஷன் மைந்தனாக அவன் பிறப்பான். அவன் பெயர் நகுஷன் என்றான். உமை, அவனுக்காக காத்திரு. அவனை அடைந்த மைந்தனை பெறும் வரை உன் இளமை மாற்றமின்றி நீடிக்கும் என அவளை வாழ்த்தினாள். அவள் அன்னையின் கால் தொட்டு வணங்கி மண்ணில் ஒரு பொற்துளி என உதிர்ந்தாள். அறச்செல்வன் என்று பெயர் கொண்டிருந்தான் ஆயுஷ். தந்தையிடமிருந்து கற்ற நெறிகள் அனைத்தையும் தலை கொண்டிருந்தான். ஊனுணவு உண்ணவில்லை, உயிர்கொலை செய்யவில்லை, எனவே போருக்கு எழவில்லை.
புலவரவைகளில் நூலாய்ந்தும் வைதீகரவைகளில் மெய்ச்சொல்லறிந்தும் முனிவர் நிலைகளில் யோகத்தில் அமர்ந்தும் நாடு புரந்த அவனை அறத்தோன் என்னும் சொல்லாலேயே குடிகளும் பிற அரசரும் அழைத்தனர். ஆயுஷ் அயோத்தியின் அரசர் ஸ்வர்பானுவின் மகள் இந்துமதியை மணந்தான். அவர்கள் நீண்ட நாள் காதலில் மகிழ்ந்திருந்தும் கூட மைந்தர் பிறக்கவில்லை. இந்திரனை வெல்லும் மைந்தன் அவர்களுக்கு பிறப்பான் என்று நிமித்திகம் சொன்னது. அதற்காக காத்திருந்து சலித்து ஆயுஷ் அருந்தவத்தாராகிய வசிட்டரை சென்று கண்டு தாழ்பணிந்து தனக்கு மைந்தன் உருவாக அருளும்படி கோரினான். நான் அருளி உனக்கு மைந்தன் பிறப்பதாக என் உள்ளம் சொல்லவில்லை. நீ துர்வாசரிடம் செல் என்றார் வசிட்டர். துர்வாசர், நீ பெறப்போகும் மைந்தன் நான் உளம் கொள்பவன் அல்ல. நீ செல்ல வேண்டிய இடம் அந்தனராகிய தத்தாத்ரேய மாமுனிவரின் குருநிலை என்றார். நோன்பிருந்து வணங்கிய கைகளுடன் தத்தாத்ரேயரின் தவக்குடிலுக்கு சென்றான் ஆயுஷ். அங்கே அம்முனிவர் முப்புரி நூல் அணியாமல் 2 வேளை நீர் வணக்கமும் 3 வேளை எரி ஓம்புதலும் ஒழித்து காமத்தில் ஆடிக்கொண்டிருப்பதை கண்டான். அழகிய மங்கையர் அவருடன் இருந்தனர். அவர்கள் கழற்றி வீசிய அணிகளும் ஆடைகளும் மலர் கோதைகளும் அங்கே சிதறி கிடந்தன. காமச் சிரிப்பும் குழறல் பேச்சும் ஒலித்தன. ஆயுஷ் உள்ளே செல்ல ஒப்புதல் கோர, வா உள்ளே என்றார் தத்தாத்ரேயர். இது உகந்த தருணமா என அவன் தயங்க, நான் முப்போதும் இப்படித்தான், விரும்பினால் வருக என்றார். அவன் கை கூப்பியபடி குருநிலைக்குள் சென்றான். மதுமயக்கில் சிவந்த விழிகளுடன் இருந்த தத்தாத்ரேயர் அரசனை நோக்கி சரியும் இமைகளை தூக்கி சிவந்த விழிகள் அசைய, நீ யார் என்றார். முனிவரே, நான் துர்வாசரால் உங்களிடம் ஆற்றுப்படுத்தப்பட்டேன். பெருவல்லமை கொண்டு இந்திரனை வெல்லும் மைந்தனை நான் பெறுவேன் என்கின்றன நிமித்திக நூல்கள். அத்தகைய ஒரு மைந்தனுக்காக நாங்கள் காத்திருக்கத் தொடங்கி நெடு நாட்கள் ஆகின்றன. கனி உதிர்ந்து எங்கள் மடி நிறைய உங்கள் சொல் உதவ வேண்டும் என்றான். அரசே, நான் இங்கு செய்து கொண்டிருப்பது என்ன என்று நீ பார்த்திருப்பாய். நான் அந்தணன் அல்ல, அறவோனும் அல்ல. என் சொல் முளைத்தால் அது நன்றென்று கொள்ள முடியாது என்றார். நான் துர்வாசரால் இங்கு அனுப்பப்பட்டேன். அவர் அறியாதவர் அல்ல. தங்கள் அருளால் மட்டுமே என் மைந்தன் மண் நிகழ்வான் என்றான் ஆயுஷ். அரசே, என் வாழ்க்கையை நீ அறிய மாட்டாய். நினைவறிந்த நாள் முதல் முழு புலனடக்கம் பயின்றவன் நான். நாச்சுவையை முற்றிலும் ஒருத்தேன். குளிருக்கும் வெயிலுக்கும் பழகி தோலை கல்லாக்கினேன். நாற்றத்திற்கு மூக்கை அளித்து நறுமணத்தை அறியாதவனானேன். விழி இன்பம் அளிக்காத வெறும் பாலையில் வாழ்ந்தேன். செவி இன்பம் அளிக்கும் சிறு பூச்சிகளை கூட தவிர்த்தேன். உறவை நான் அறியவில்லை. காமத்தை திறக்கவே இல்லை. அவ்வண்ணம் முற்றிலும் புலன்வாயில்களை மூடி அமர்ந்து நெடுந்தவும் இயற்றினேன். படிகளில் ஏறி பின் பறந்து பின்னர் கரைந்து பின்னர் முற்றழிந்து அதுவென்றாகும் கணத்தில் என் முன் ஒரு அழகி தோன்றினாள். நான் அவளை கண்டதும் அஞ்சி விழி மூடினேன். இமையூடாக தெரிந்தாள். அணுகி வந்து என் முன் நின்றாள். அச்சம் காமம் என்றாக நான் அவளை தொட்டேன். என்னை சிறு மகவென ஆக்கி தன் மடியில் இட்டாள். அனைத்தையும் மறந்து அவள் முலையுண்டு மகிழ்ந்து அங்கிருந்தேன். மீண்டதும் நான் என் உடல் எங்கும் புலன்கள் விழித்து கொண்டிருப்பதை கண்டேன். நான் இருந்த செம்புலத்தில் எத்தனை வண்ணங்கள், எத்தனை புல்லொலிகள், எத்தனை தளிரோசைகள் என அறிந்தேன். அள்ளி அருகிருந்த ஊற்று நீரை உண்டபோது நான் வினிமையில் திளைத்தேன். வெந்த மண்ணில் விழும் முதல் மழை துளி மணல் அலைகளை மலரிதழ் வளைவுகள் என மணக்கச் செய்வதை அறிந்தேன். இன்காற்று உடல் தழுவ சிலிர்த்தேன். அவை அனைத்தையும் நான் முன்னரே அறிந்திருப்பதையும் உணர்ந்தேன். என் முன் இருந்த மென்மணல் வெளியில் பெண் உடல் தெரியலாயிற்று. வளைவின் அழகுகள், குழைவின் மெருகுகள், குன்றெனும் எழுச்சிகள், ஓடையெனும் கரவுகள். காமத்தில் உடல் எழ கைமணலை அள்ளி எழுக என் விளைவு என்றேன். சிலம்பொலி கேட்க திரும்பி நோக்குகையில் இவளை கண்டேன். பிரிதொரு கைப்பிடி மண்ணை அள்ளி இவளில் இல்லாதவை எழுக என்றேன். அவள் வந்தாள். இருவரும் அல்லாத ஒருத்தி வருக என்றேன். 3ஆம் அவள் அமைந்தாள். அதன் பின் பெண்கள் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். நுகர்வில் திளைக்கும் புலன்களுக்கு நடுவே 4 முனைகளையும் தாவி தாவி இணைக்கும் என் காலே என இருந்த 6வது புலன் மனம். தன் முதுகில் சுமந்திருந்த மூட்டைச் சுமையே புத்தி. 8 காலை அசைத்தசைத்து ஓயாது பின்னச் செய்யும் ஒன்றென அதன் உள்ளுரைந்த தன்னிலை சித்தம். அவ்வலையே அதுவென்று எண்ணும்
அதன் அறியாமையே அகங்காரம். 9 இருப்புகளையும் கரைத்து ஒளியென புற உலகில் பரவி அமைவதே முழுமை என உணர்ந்தேன். யோக முழுமை என்பது உள்ளொடுங்குதல், போக முழுமை வெளிவிரிந்தமைதல், உள்ளனைத்து புலன்களை வெளிப்பொருள் விரிவின் பகுதி என்றாக்குவது களிமயக்கில் திளைக்கையில் உணவில் பிறந்து உணவை உண்டு உணவில் கழித்து உணவில் திளைத்து உணவில் இருந்து உணவாகும் சிறு புழுவின் இன்ப முழுமையை அடைந்தேன். அவ்வாறு இங்கிருக்கிறேன் என்றார் தத்தாத்ரேயர். நச்சுக்கலம் என உலகோர் என்னை சொல்லக்கூடும். என்னில் ஒரு துளியையும் பிறருக்கு அளிக்க முடியாது. அதை அறிந்தல்லவா துர்வாசர் என்னை இங்கு அனுப்பியிருப்பார் என்றான் ஆயுஷ். அறியாதும் அனுப்பியிருக்கலாம். சென்று அதையும் கேட்டு வருக என்றார் தத்தாத்ரேயர். ஆயுஷ் மீண்டும் துர்வாசரிடம் சென்று தத்தாத்ரேயர் இருந்த நிலையை சொல்லி செய்ய வேண்டுவதென்ன என்று கேட்டான். சிப்பியில் மாசும் பாம்புள் நஞ்சும் முத்தென்றாகின்றன. அவருள் எது ஒளி கொண்டிருக்கிறதோ அதை மைந்தன் என அளிக்கும்படி கோருக என்றார் துர்வாசர். திரும்பி வந்த ஆயுஷ், அந்தனரே, எது உங்களை ஒளிவிடச் செய்கிறதோ அதுவே என் மைந்தனாக எழுக என்றான். என்னுள் எரிவது காமம். அனந்துளி தடைகள் அனைத்தையும் உணவென்று கொள்வது. தன்னைத்தானே அன்றி அவிக்க முடியாதது என்றார் தத்தாத்ரேயர். அதுவே என் மைந்தனாகுக என்றான் ஆயுஷ். அனலை வாங்கிக் கொள்கிறாய். அது முதலில் இருந்த கலத்தையே எரிக்கும். நீ துயருற்று அழிவாய் என்றார் தத்தாத்ரேயர். ஆம், அதை நான் முன்னரே எந்த இடமிருந்து அறிந்துள்ளேன். அவ்வாறே ஆகுக என்றான் ஆயுஷ். தத்தாத்ரேயர் அளித்த மாங்கனியுடன் அரண்மனை மீண்டான் ஆயுஷ். அதை தன் மனைவிக்கு அளித்தான். அதை உண்ட அந்நாளில் இந்துமதி ஒரு கனவு கண்டாள். அவள் காலை பற்றி கொடி ஒன்று மேலேறியது. கவ்வித்தொடை சுற்றி அவள் கருவறைக்குள் புகுந்தது. தொப்புளின் ஊடாக அதன் தளிர் நுனி வெளிவந்தது. மூக்கில் வாயில் செவிகளில் எழுந்து கிளைத்தது. அது ஒரு மாநாகம் என அவள் அறிந்தாள். வேர் மண்ணில் விரிந்து பற்ற வால் நுனிகளென தளிர்த்தண்டுகள் விரிய இலை தழைப்பென படம் எடுத்து அது மரம் என்றும் நின்றிருந்தது. அவளுக்குள் அந்நாகம் பெருகி கொண்டே இருக்க தசைகள் இறுகி புடைத்தன. நரம்புகள் பட்டு நூல்களென இழுபட்டு தெரித்து அருந்தன. உச்சித்தலை பிளந்து மேலெழுந்த மரம் 2 கிளை 3 கிளை 4 கிளை என விரிந்தது. அதில் மலர்கள் எழுந்து கனி செறிந்தது. பறவைகள் அடர்ந்து அது ஓயாது ஒலி கொண்டது. அவள் உடல் பட்டுச்சீலை என கிழிபடும் ஓசையை கேட்டாள். மரப்பட்டை போல உலர்ந்து வெடித்து விழுந்தாள். மரத்தின் வேர்கள் அவளை அள்ளி பற்றி நொறுக்கிச் சுவைத்து உண்டன. இறுதி துளியும் எஞ்சுவது வரை விழிமலைக்க அவள் அந்த எழுமரத்தை நோக்கி கொண்டிருந்தாள். 45 நாட்களுக்கு பின் அவள் கருவுற்றிருப்பதை மருத்துவர் உறுதி செய்தனர். அவள் அக்கனவை கணவனிடமும் சொல்லவில்லை. அவன் அவளிடம் தத்தாத்ரேய முனிவரின் அருளால் அந்தணனுக்கு இணையான அறச்செல்வன் ஒருவன் தோன்றவிருப்பதாகவே சொல்லி இருந்தான். எனவே அவள் அக்கனவை தானே சொல்லிக் கொள்ளவும் அஞ்சினாள். சொல்லப்படாத கனவு அவளுக்குள் வளர்ந்தது. கருங்கல் உருளை போல ஆகி எப்பொழுதும் உடனிருந்தது. 12 மாதம் கடந்த பின்னரே இந்துமதி குழந்தையை பெற்றாள். வயிறு வளர்ந்து எடை கொண்டு கால் தாழாமல் ஆனமையால் அவள் எப்போதும் படுக்கையிலேயே இருந்தாள். அவள் உண்டு ஊறச் செய்த குருதி அந்த மைந்தனுக்கு போதவில்லை. எனவே அவள் மெலிந்து பழுத்திலை போல மஞ்சள் நிறம் கொண்டு வாய் வறண்டு விழி வெளுத்து தோல் பசலை கொண்டு சொல்லும் எழா சோர்வுடன் கிடந்தாள். வெறித்த விழிகளுக்கு முன் சூழ்ந்தோர் எவரும் அறியா ஒன்றை அவள் கண்டு கொண்டிருந்தாள் என தோன்றியது. அடிக்கடி ஒலி என்றாக சொற்களை அவள் உதடுகள் அசைவென காட்டிக் கொண்டிருந்தன. நாள் கடக்குந்தோறும் மருத்துவர் அஞ்சலாயினர். தாதியர் உள்ளிருப்பது குருதி விடாய் கொண்ட கொடுந்தெய்வம் போலும், அவரை கருவமைந்தே உண்கிறது என்றனர். நாள்தோறும் மருத்துவர் வந்து நோக்கி அரசனுக்கு செய்தி சொன்னார்கள். அவர் இங்கிருந்து அகன்று விட்டார், இனி மீளமாட்டார் என தலைமை மருத்துவர் தன் மாணவர்களிடம் சொன்னார். அவள் விழிகளிலும் ஏதும் தெரியாதாயின. அவள் ஓர் ஓவியத்திரை என்று ஆகியது போல உணர்ந்தனர். ஒரு நாள் மாலை அவள் அலறும் ஒலி கேட்டு அனைவரும் ஓடிச் சென்று நோக்கினர். அவள் எழுந்து அமர்ந்து கைகள் பதற உடைந்த குரலில் கதறி கொண்டிருந்தாள். எருமை, எருமையை விரட்டுக, எருமை என்றாள். அரசி, அரசி என சேடி அவளை உலுக்கினாள். எருமையில் குழந்தையை கொண்டு வருகிறான், எருமை மேல் அமர்ந்திருக்கிறது
என அவள் நீர் வறண்டு அச்சம் மட்டுமே வெறிப்பு கொண்டிருந்த விழிகளால் சொன்னாள். அரசி, படுங்கள் படுங்கள் என்றாள் முதிய சேடி. இருண்டவன், இருளே ஆனவன், தென் திசை தலைவன் அதோ! துணி கிழிபடும் ஒலி கேட்டது. சூடான குருதியின் வாடை. முதுச்செடி தன் கையை வெங்குருதி தொட்டதை உணர்ந்து அரசியை தள்ளி படுக்கச் செய்தாள். கதவை திறந்து வெளிவருபவன் போல அரசியின் இறந்த கால்களை அகற்றி மைந்தன் வெளிவந்தான். கரிய நிறம் கொண்டிருந்தான். வாயில் வெண் பற்கள் நிறைந்திருந்தன. அவன் அழவில்லை. புலிக்குருளை போல மெல்ல உருமினான். மருத்துவச்சி கதவை திறந்து ஓடி வந்த போது தொப்புள் கொடியுடன் குழவையை சேடி கையில் எடுத்திருந்தாள். நோக்கும் போதே அவள் அறிந்தாள், அரசி இறந்து விட்டிருந்தாள். மைந்தனை நோக்க ஓடி வந்த அரசனிடம் அரசியின் இறப்பே முதலில் சொல்லப்பட்டது. அவன் ஒரு கணம் விழி மூடி நெற்றி நரம்பொன்று புடைத்து அசைய நின்ற பின், நன்று, அவ்வாறெனில் அது என்ற பின் குழந்தையை கொண்டு வர ஆணையிட்டான். அப்போதே உறுத்த உடலும் தெளிமுகமும் கொண்டிருந்தது குழவி. அவன் குனிந்து அதை நோக்கிய போது அதுவும் அவனை நோக்கியது. அவன் நகுஷன் என்றான். நிமித்திகர் கூற்று முன்னரே வகுக்கப்பட்டு விட்டது. இவன் இந்திரனை வெல்பவன், நகுஷன் என பெயர் கொள்பவன் என்றான். மாமலர் 29வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.